அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷம் நடந்த குழந்தைகள் தின விழாவில் குழந்தைகளுக்கு மட்டும் போட்டி வைக்கலை, பேரண்ட்ஸுக்கும் போட்டி வச்சுருந்தோம். என்ன போட்டின்னு தானே கேட்குறீங்க? முந்தின நாளே எல்லா பிள்ளைங்களோட ஃபோட்டோஸையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். செல்ஃபோனில் எடுத்துகிட்டு வீட்டில் போயிட்டு எடிட் பண்ணி அந்த பிள்ளைங்களோட கண்ணை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தேன். அப்புறமா 2 பேரும் சேர்ந்து கண்ணை மட்டும் கட் பண்ணி அழகாக எங்கள் போர்டு ஃபுல்லாக ஒட்டிட்டோம். அந்த போர்டு ஃபுல்லாக ஒட்டினப்புறம் அந்த கண்ணை பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு. பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கிளாஸ் வைஸ், என்னோடய கிளாஸ்க்கு நான் இப்போ பண்ணுறேன், என் கிளாஸ் வைஸ் கூப்பிட்டு எல்லா பேரண்ட்கிட்டையும் விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளையோட கண்ணை போய் கண்டுபிடிங்கன்னு சொன்னோம் தான். முதல்ல இந்த கண்ணுங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறமா ஒவ்வொருத்தராக தேடி கண்டுபிடிச்சி வராங்க பாருங்கள். முதல் ஆளாக ஒருத்தர், நான் கண்டுபிடிச்சிட்டேன் என் பிள்ளையோட கண்ணை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வராங்க. அப்புறமா ஃபர்தராக நாங்கள் நம்பர் அந்த கண்ணிலேயே போட்டிருந்தோம். அந்த நம்பர் சொல்லும்போது நாங்கள் ஒரு கையில் லிஸ்ட் வச்சுருந்தோம். அந்த லிஸ்ட்டில் உள்ள நம்பரான்னு நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கே கண்ணு குழம்பு இல்லையா, அதனால் நாங்களும் எங்கள் வயசில் லிஸ்ட் வைஸில் எடுத்து வச்சுருந்தோம். அடுத்ததாக சாந்தி மேடம் கிளாஸு, அவங்களும் அவங்க கிளாஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் முதல்ல சொல்லிவிட்டு அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா, போய் உங்கள் கண்ணை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. மேக்ஸிமம் லேடிஸ் வந்ததுனால எல்லோரும் ரொம்ப ஆர்வமாகவே கலந்துக்கிட்டாங்க. எதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் எப்படி அழகாக சந்தோஷமாக எடுத்துகிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா. போனது மட்டும் இல்லாமல், அப்பா இந்த கண்ணு உங்கள் கண்ணா, இது உங்கள் பிள்ளையோட கண்ணா, இது வந்து என்னோடய சித்தப்பா பிள்ளையோட கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்களை கூட அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்களுக்கு தான் ஒரே குழப்பம், லிஸ்ட்டை பார்த்து கொண்டு வந்த கண்ணு சரிதானா, அவங்களோட பிள்ளையோட கண்ணு தானா, லிஸ்ட்டில் பேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை வச்சு நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா எல்லா பேரண்ட்ஸுக்கும் அந்த கண்களையே அவங்களுக்கு பரிசாக கொடுத்தோம். எல்லோரும் ரொம்ப ஆசையாக அந்த கண்ணை ரொம்ப நேரம் பார்த்தாங்க. அப்படி பாரு, என் பொண்ணு கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது, என் பையன் கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கே அந்த கண்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பேரண்ட்ஸுக்கு இருக்காதா பின்ன. அதனால் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. சரி, ஃபஸ்ட்டு 3 பேர் எடுத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கணும் தானே. ஸோ அதே அவங்களுக்காக சூப்பர் மாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு அவார்டு வந்து பிள்ளைங்களோட பேர் வச்சே நாங்கள் கொடுத்தோம். பிள்ளைங்களோட பேர் வச்சுனா நிலாஸ் மாம், கிஷானாஸ் மாம், வர்ஷிகா ஸ்ரீஸ் மாம், ஷர்வேஸ் மாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களோட பேர் வச்சே வந்து என்னென்னா சர்டிஃபிகேட்டில் வந்து எழுதி கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ.